திமுகவை கிட்டத்தட்ட தனிமைப்படுத்துறது நடக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவர்கள் கேட்குறாங்க. நிலைமை பாருங்க, 2 மாதத்துக்குள்ள 2 பெரிய கட்சிகளும் தாவேகாவை நம்பி நிற்கிற நிலைமை ஆயிடுச்சு. திமுக முற்றிலும் தனிமைப்பட்டு தன்னுடைய கூட்டாளிகளை தாவேகாவுக்கு தாரை வார்த்துட்டு நிற்கிற நிலைமை வந்துடும். வெளியில இருந்து திமுக கூட்டணியில் இருந்தால் அவர் கண்டிச்சிருப்பார் பயங்கரமாக. என்ன பண்ணுறீங்கன்னா தமிழுக்கு 3வது இடம், வந்தே மாதத்துக்கு முதலிடமா அப்படின்னு பேசுகிறேன். அதான் மாற்றம். யாருக்கும் எதை பற்றி சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அதிமுக வேணால் சொல்லலாம், ஏன்னா அவர் பக்கா பூமர். அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கிட்டே வரல. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழல் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழகத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த உண்மையான ஒரு சமூக நீதி மாற்றத்தை விஜய் தலைமையிலான அந்த அரசு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து பேசுகிறாங்க. ஆனால் இந்த அமைச்சரவையில் விசிகாவும் இடம்பெற விருப்பப்பட்டு ஆதவர்ஜுன் அவர்கள் கூறியிருந்தாங்க. ஆனால் விசிகா இடம்பெறலை. இந்த மாற்றங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இந்த அமைச்சரவையில் விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் இடம்பெற வேணும்னு நேற்று கோரிக்கை வச்சுருந்தார். கம்யூனிஸ்டுகள் கூட கேட்டிருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விசிகா இது முஸ்லீம் லீக் 2 பேருமே அமைச்சரவையில் வரணுன்னாங்க. முஸ்லீம் லீக்கு தங்கள் அமைச்சர் யார் அப்படின்றத அவர் ஷாஜகான் பாபநாசம் எம்எல்ஏ அமைச்சராக பதவியேற்பார் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. விசிகா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க யார் அமைச்சராகிறதுன்னு. வரமாட்டேன்னு சொல்லல எங்கேயும். அதை பற்றி யோசித்து பேசுவோன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு 2 நாள் ஆச்சு அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. அதனால் இதையும் யோசித்து நாங்கள் பர்மிஷன்லாம் வாங்கி தான் வருவாங்க. தாவேகா எப்படி பார்க்குதுன்னா, இவர்களை உள்ளே அமைச்சராகிட்டோன்னா இவர்கள் வெளியே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூட்டணி ஆகிடும், கூட்டணி அமைச்சரவை. இன்னொன்று, வெளியேற விரும்பினாலும் அங்கே இதில் அவர்களுடைய லாப நஷ்டங்கள் பார்த்து போக மாட்டாங்க. அப்போ இந்த கூட்டணி வலுவாக தள்ளிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திமுகவை கிட்டத்தட்ட தனிமைப்படுத்துகிற எதுவும் நடக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவர்கள் கேட்குறாங்க. அதனால் இந்த விவகாரம் ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இப்போ அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட அந்த ஆதரவளித்த எம்எல்ஏக்களுக்கு இப்போ அமைச்சரவை பதவி கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு பேச்சு போகுச்சு. ஆனால் இந்த சட்ட சிக்கல்னால அது பதவில்லை. இப்போ அதோடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதிமுக அந்த பிரிந்து வந்தோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார்? நேற்று அவர் ஆதவர்ஜுனா சொல்லும்போது, ஏன்னா அவர்களுடைய கருத்தை ஆதவர்ஜுனா பேட்டி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா விஜயோ மற்றவர்களோ பேசலை. அப்போது நேற்று இது சம்பந்தமாக பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுடைய இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அவங்களுடைய ஆதரவை நாங்கள், அவர்கள் நம்முடைய நட்பாக இருக்கிறார்கள், அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது, ஏன் இந்த அணி நமக்கு ஆதரவாக வந்தது, அதெல்லாம் நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம்னு சொன்னாங்க. அதே நேரம் அதிமுக இப்போ தகுதி நீக்கம் செய்யப்படணுன்ற இதில் அப்படி நிற்கிது. சபாநாயகருடைய முடிவு, கொறடா நியமனம், பல விஷயங்கள் நிற்கிது. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தால் அது ஒரு கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொண்டு போயிடும். இவர்கள் நீதிமன்றத்துக்கு நேரடியாக எடப்பாடி தரப்பு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சட்ட சிக்கலும் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கட்டும், நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அல்லது நீங்கள் வெளியில் இருந்தே எங்களுக்கு ஆதரவாக இருக்கா, நாங்கள் இப்படி கொண்டு போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்றது மாதிரி இருக்கும். இல்லை எதுவுமே இல்லை, நீங்களாக ஆதரவு கொடுக்க வந்தீங்க, எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம், உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்குங்க, நாங்கள் அதிகபட்சமாக தகுதி நீக்கம் செய்யாமல் எவ்வளோ தள்ள முடியுமோ அதை பார்க்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் அதிமுகவை நீங்கள் கையில் எடுக்கிறத பாருங்கள், அதற்கு பிறகு தேர்தல் கூட்டணி மற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பால் தாவேகா கையில் இருக்குது. இன்றைக்கு சபாநாயகர் நினச்சா இவங்களுடைய இதை கோரிக்கையை ஏற்று தகுதி நீக்கம் செஞ்சு விடலாம். அப்படி செஞ்சு விட்டால் இவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க, இந்த வழக்கு கோர்ட்டுக்கு அது இதுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது நிலைமை பாருங்கள், 2 மாதத்துக்குள்ளே 2 பெரிய கட்சிகளும் தாவேகாவை நம்பி நிற்கிற நிலைமை ஆயிடுச்சு. நாளைக்கே பஞ்சாயத்து தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பொழுது திமுக முற்றிலும் தனிமைப்பட்டு
தன்னுடைய கூட்டாளிகளை தாவேகாக்கு தாரை வார்த்துட்டு நிற்கிற நிலமை வந்துடும். இந்த பக்கம் அதிமுக இரண்டாக பிளந்து அதில் ஒரு அணி தாவேகாவுடைய ஆதரவோ இல்லை அவர்களுடைய முடிவுக்கு பொறுத்து அந்த அவருடைய எதிர்காலம்ன்ற மாதிரி நிலைமைக்கு போயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு விவகாரம் 2 மாதம்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அரசியல். சார், இப்போ விசிகா வந்து தொடர்ந்து தங்களுடைய தேர்தல் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்குன்ற முழக்கத்தை முன் வச்சாங்க. ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பு வரும்பொழுது விசிகா யோசிப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது? ரெண்டாவது, இப்போ ஒரு திமுக ஆதரவு இந்த பெரியாரியவாதிகள் எல்லாருமே திருமாவளவன் அது போன்ற முடிவை எடுக்க மாட்டார், எடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்கிறாங்க. இன்னொன்று, விஜய் அவர்கள் மீது இன்னும் திருமாவளவன் நம்பிக்கை வைக்கவே இல்லை, அவர் இன்னும் அந்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கார், அவரோட ஆட்சியோட பிள்ளைகள் நம்ம ஏன் சுமக்கணுன்ற மாதிரியான மனநிலை இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? 3 கேள்வி. ஒன்று வந்து திருமாவளவன் ஏன் இவ்வளவு தயங்கி கொண்டிருக்கார்? முதலாளிகள் பாசம்தான். திருமாவளவனுக்கு ஒரு விஷயம் புரியணும். திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அவரை எப்படி நடத்தினார்கள்? விஜயுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது கூட அவருக்கு பர்மிஷன் அவங்க கொடுத்தாங்க, போகக்கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு போகாமல் இருந்து அதுக்கு காரணத்தை முன்னுக்கு பின் முரணா சொல்லி அதனாலும் அவமானப்பட்டார். அந்த விழாவே அவரை மீறி ஆதவர்ஜுனா நடத்துகிற மாதிரி ஒரு நிலைமை போச்சு. அதற்கு பிறகு ஆதவர்ஜுனாவை கட்சிக்குள்ளே வச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடியை திருமாவளவன் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மூலம் திமுக கொடுத்தது. அதையும் கேட்டுக்கிட்டு ஆதவர்ஜுனாவை வெளியேற்றினார். கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவரை அழைத்து வந்து நாணயம் வெளியிட்டாங்க. அப்போ கேட்டதுக்கு இது அரசாங்க விழா அப்படின்னு ஒரு உருட்டுனாங்க. அப்போது மத்திய அரசும் சரி, அந்த அமைச்சர் எல்முருகனும் சரி, அரசாங்க விழாலாம் கிடையாது, மத்திய அரசுலாம் நடத்தலை, ஸ்டேட்டு சீஃப் செக்ரட்டரி தான் இந்த விழாவை நடத்துகிறாருன்னு அவர் போட்டு உடச்சி விட்டார். ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி இந்த விழாவை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது ரிசர்வ் பேங்க் வெளியிட்ட ஒரு நாணயம், அது சாதாரண ஒரு இது. அதை இவர்கள் பெரு விழா மாதிரி மாற்ற நினச்சிட்டு அதற்கு பாஜகவோட ஒரு லிங்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணாங்க அப்படின்னு. அப்போ இந்த விவகாரத்தில் திருமாவளவன் அவர்களை எதிர்த்திருக்கணும். அங்கேயும் திருமாவளவனை இவர்கள் மதிக்கவில்லை. சாம்சங் போராட்டத்தில் கடுமையான பிரச்சனைக்கும் இவர்கள் நிர்வாகம் பக்கம் தான் நின்னாங்க. இடதுசாரிகளை திருமாவளவன் கூட்டிகிட்டு போய் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வச்சார். ஆனால் அதில் திருமாவளவன் கிடைச்சது அவமானமே. ஏன்னா நன்றி தெரிவிக்க வச்சும் அந்த சாம்சங்கு தொழிற்சங்கம் கொடுக்கல. தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இந்த அரசு திருமாவளவன் பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. அவருக்கு அதில் அவமானம். கடைசியில் அவரையே முட்டு கொடுக்க வச்சாங்க. அதுலேயும் அவர் அசிங்கப்பட்டார். அதில் இன்னொரு அமைப்புகள், நீலம் போன்ற அமைப்புகள்லாம் திருமாவளவனுக்கு எதிராக நிற்க வேண்டிய நிலமாச்சு. அதே மாதிரி பரந்தூர், இந்த வேங்கை வயல், பல ஆணவ படுகொலை திருமாவளவன் பல முறை கோரிக்கை வச்சும் கண்டுக்கவே இல்லை. தனிச்சட்டம் இயற்றப்படலை. இப்படிப்பட்ட திமுக அரசு இவரை 5 சீட்லேருந்து 6லேருந்து 10 சீட்டு கொடுக்காம 6 சீட்டு 8 சீட்டு கொடுத்து, பிரேமலதாக்கு 10 சீட்டு கொடுத்து, ஒரு ராஜ்யசபா கொடுத்து அவ்வளோ அவமானப்படுத்தின பிறகும் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நீங்கள் உங்களை மரியாதையாக வாங்க அமைச்சர் தர்றேன் அப்படின்னு சொல்கிற கட்சி நாளைக்கு உங்களுக்கு 15 தொகுதி கூட உங்களுக்கு சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. எம்பியில் 3 கொடுப்பாங்க, 1 நீ பொதுவில் கூட வாங்கிக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. உங்களை இன்னும் இந்த வலை போட்டு பிடிக்கிறாங்க. யார் இன்றைக்கி பேசுகிற திராவிடர் கழகத்தினவங்களாம் திருமாவளவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், 2 தான் தருவோம், பொது தொகுதி தரமாட்டேன்றப்ப சண்டை போட்டுருமா? நாவா கண்டிப்பாக சமூக நீதி கட்சின்றீங்க, பெரியாருடைய இதுன்றீங்க. நாங்கள் இதை எப்படி சகிச்சிக்க முடியும்? ஒரு தலித் பார்ட்டியை வந்து நீங்கள் தான் தூக்கி விடணும், பொது தொகுதியை அவங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க, கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு வீரமணி சண்டை போடல. இன்றைக்கி எந்த உரிமையில் திருமாவளவனை கேட்குறாங்க? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திருமாவளவன் தான் முடிவெடுக்கணும். அவருக்கு அந்த முதலாளிகள் பாசம், பழைய பாசம் இன்னும் ஊசலாடுது. அதனால் அதை மீறி அவர் வந்து என்ன முடிவெடுப்பாருன்னு. ரெண்டாவது, இல்லை, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கையை தொடர்ந்து வச்சவங்க இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தலைன்றது தொண்டர் மத்தியில் ஓரளவுக்கு அதிருப்தி ஏற்படுத்தும்ல. அவர்கள் வந்து பெரிய ஒரு விஷயம், அதாவது அவருடைய நீண்டகால கனவு. அப்போ அதிகாரத்தில் பங்குன்றப்போ அந்த அதிகாரத்தின் மூலிமா ஏதாவது செய்யலாம். இவருக்கு என்ன பயம்னா, இங்கே வந்து ஏற்கனவே பட்டியலின மக்களுடைய வாக்குகள் தாவேக்கா அள்ளிட்டு போயிடுச்சு.
இப்போ அதோட கூட்டணியை வச்சு பண்ணோன்னா இன்னும் தனித்துவம் எல்லாம் போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சுட்டா அவர் அரசியலில் காண போயிடுவார். ஏன்னா இன்றைக்கி திமுக கூட போய் அவர் மட்டும் நின்னாருன்னா அது செல்ஃபே எடுக்காது. 2 பேரும் ஒன்றா இதாகிடுவாங்க. அதனால் அந்த சிக்கலும் அவருக்கு இருக்குது. சார் இப்போ தொடர்ந்து இப்போ விஜய் அவர்களுடைய இந்த அமைச்சர் விரிவாக்கம் 7 தலித் பட்டியல் பிரிவினருக்கு கொடுத்துருக்காருன்ற மாதிரி பேசப்படுது. ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு பெரும்பான்மையான வெற்றி பெற்றிருந்தால் இந்த கூட்டணி ஆட்சின்றதுக்கு வந்திருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வருதுல்ல. பெரும்பான்மை வந்து அதுக்கு கூட்டணிக்கு வரணும். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அதேமாரி இன்னொன்று கூட்டணி கட்சிகளே இல்லாமல் தானே அவர் ஆட்சி பிடிச்சார் பெரும்பான்மை. அப்போ யாரையுமே சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒருவேளை வருங்காலத்தில் இதே அணிகள் அப்படியே ஒரு பெரியதை விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைச்சி இவர்களுக்கும் கணிசமான தொகுதியில் கிடைச்சா அன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாருன்னா அது பெரிய விஷயம். அதனால் அப்போ நடக்கிறதுலாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் தனியாக நின்றுருக்கார். அப்படியே இருந்திருந்தாலும் தனியாக நின்று ஒரு 130 சீட் ஜெயிச்சிருந்தாருன்னா அப்போவும் திடீர்னு ஆதரவு தர்றோம் நாங்கள் வெளியிலேருந்து இந்த அரசுக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருந்தால் அன்றைக்கி அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார்ன்றதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி தேவை அடிப்படையில் நான் தான் சொல்கிறேன், தாவேக்காக்கு இவர்களை அமைச்சருக்குள்ளே இழுத்து போட்டால் தான் அவங்களுக்கும் ஒரு நிம்மதியாக ஆட்சியை கொண்டு போக முடியும். இடதுசாரிகளை பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை. சண்முகமோ வீரபாண்டியனோ முடிவெடுக்க முடியாது. கண்டிப்பாக முடிவெடுக்கிறது டி ராஜாவும் நம்ம பேபியும் தான். அதனால் இவர்கள் வந்து முதலாளி பாசத்தை காமிச்சா கூட இங்கே ஒன்றும் நடக்காது. இப்போ சண்முகம் கொஞ்சம் சுதந்திரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கே வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்பட்ட சம்மந்தமாக அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி கேட்டப்போ அவர் சொன்னது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த புரோட்டோக்கால் என்னென்னா ஜனாதிபதி ஆளுநர் இவங்க கலந்துக்கிற அந்த மாதிரி விழாக்களில் வந்தே மாதரம் தான் முதல்ல பாடணும், 2வது தேசிய கீதம் பாடணுன்றது. தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தும் இருக்கிறதுனால 3வது தமிழ் தாய் வாழ்த்து. இதை முதல்வர்கிட்ட நாங்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னது, நாங்கள் ஏற்கனவே அந்த சர்ச்சையில் இவர்கிட்ட கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு புரோட்டோக்கால், ஒரு மத்திய அரசு ஊழியராக நான் அதை மீற முடியாது, அதனால் வந்தே மாதரம் பாடி தான் தீர்வுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது ராஜ்பவன் நிகழ்ச்சி. அதை சண்முகம் எதிர்த்து சொல்ல, அதை முதல்வர் தரப்புலேருந்து இவர் விளக்கமாக கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியான காரணங்களை இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்கிறார். இதே ஒரு வெளியிலேருந்து திமுக கூட்டணியில் இருந்தால் அவர் கண்டிச்சிருப்பார் பயங்கரமாக. என்ன பண்ணுறீங்க, தமிழுக்கு 3வது இடம், வந்தே மாதத்துக்கு முதலிடமா அப்படி இப்படின்னு பேசியிருப்பார். இதுதான் மாற்றம். இல்லை இங்கே இப்போ ஒருவேளை சட்டசபையில் மறுபடியும் இது போன்று நடந்தால் நம்ம பிரச்சனைகளை வந்து இது சட்டசபையில் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது. அதனால் அங்கே தேசிய கீதம் கூட பாடிட்டு அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது கூட இல்லாமல் இருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் பாடிட்டு இறுதியில் தேசிய கீதம் பாடுறது கூட இருக்கும், பழைய ஸ்டைலில், திமுக ஸ்டைலில். அதனால் அங்கே என்ன நடைமுறைன்றது அந்த அரசு எடுக்க வேண்டிய முடிவு. அது வந்து ஒரு மரபு தான் சட்டப்படி. அது வந்து மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. அதனால தான் டிஎம் கவர்மெண்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டில் தேசிய கீதம் பாட மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்து, முடிவில் தேசிய கீதம் அப்படின்னா. சார் இப்போ தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் போய்க்கும் பொழுது தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களுடைய இந்த திடீர் ஆய்வுகள், மருத்துவமனைகளாகட்டும் கல்லூரிகள் தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நடக்கக்கூடிய சர்ச்சைகள், இப்போ அமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ கூட இவங்கெல்லாம் வந்து வார்டு பாயெல்லாம் அமௌண்ட் கேட்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, 10 ரூபா 20 ரூபா கேட்குறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருந்தார். அதே போல் ஒரு பெண் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சது ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு ரீல்ஸுக்கான அரசுன்னு சொல்கிறாங்க இதை. அதே மாதிரி ரீல்ஸுக்கான அரசுனால் எல்லோரும் தாங்க ரீல்ஸ் போடுறாங்க. யார் ரீல்ஸ் போடல? வீட்டில் இருக்க குடும்ப தலைவிகள் கூட ரீல்ஸ் போடுறாங்க, போடலையா? ஒரு பிஆர் ஸ்டண்ட் பண்ணுறாங்க. பிஆர் ஸ்டண்ட்டு பண்ணுறதுன்றது யார் பண்ணல? நம்ம சிஎம் பண்ணலையா? முன்னாடி சிஎம் வாக்கிங் போவார், ஒரு பைக்கு நிற்கும், அது மேலே ஏறி உட்காந்து முறுக்குவார். ஒரு சிஎம்மு பைக்கு ஏறி உட்காந்து முறுக்கிறதுக்கும் அதை வீடியோவை எடுத்து போட்டு காமிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பிஆர் தானே அது. அவர் ரேம்ப் வாக் போனார்னா இவரும் அதே மாதிரி போனாரா இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அவர் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டப்போ இவரும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டாரா இல்லையா? ஏன் வேறு ட்ரெஸ் போட வேண்டியதானே? ஏன் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிங்க? அது பிஆரா இல்லையா? ரோட் ஷோன்னு அது டவலை தூக்கி போட்டு இது பண்ணது. திமுகவில் இந்த டவலை மேலே தூக்கி சுற்றுற ஏற்பாடு எந்த காலத்துலேயுமே கிடையாது. இப்போ அது வந்துச்சா இல்லையா? இதுக்கு பேர்லாம் அது பிஆர் தானே. அதனால் யாருக்கும் எதை பற்றி சொல்கிறதுக்கும் உரிமை கிடையாது. அதிமுக வேணால் சொல்லலாம், ஏன்னா அவர்கள் பக்கா பூமர்கள். அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கிட்டே வரல. அவர்கள் உலகம் தனி, பழைய பாணியிலேயே வண்டியில் போகிறது, பிரச்சாரம் பண்ணுறது. அது இனிமேல் எடுபடுமான்னு தெரியல. சமூக வலைதளங்களில் இன்னும் ஆமாம், அவங்களும் அதை மாற்றிக்கணும். ஏன்னா
மாற்றம் முன்னேற்றம் தான் எங்கேயுமே. மாற்றம் வந்தால் தான் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. ஒரு புதிய தலைமுறையை ஒரு மாறுதலை நோக்கி நகரும் பொழுது கரெக்டாக அங்கே வந்து விஜய் ஃபிட் ஆகுறாரு. ஆகும் பொழுது பெருவெற்றி. பெருவெற்றினா அந்த 2 திராவிட கழக கட்சியும் வீழ்த்துறாரு. ஃபஸ்ட் டைம் வரவர் 108 வாங்குறாரு. அப்போ இந்த மாற்றம் எதை நோக்கி நகர்ந்ததுன்னு ரியலைஸ் பண்ணி அதை நோக்கி நகர்றது, அதில் வந்து என்னென்ன பிரச்சாரங்கள் மற்ற விஷயம் கொண்டு போகிறது பார்க்குறது. இதில் திமுக உஷாராகி இப்போ இறங்குறாங்க. ஏற்கனவே அவங்க அதில் தான் கிடக்குறாங்க. எங்கே தப்பு பண்ணனா, நீ எப்போ பார்த்தாலும் உரிமை தொகை, விடியல் பயணம், ஒரே ஸ்டாலினை நடக்கட்டுங்க அப்படி தான் அப்படின்ற கோபம். அதெல்லாம் மாற்றி பண்ணிட்டு போட்டோம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பண்ணுறாங்கல்ல, அதுவும் தானே, பிஆர் தானே. கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே இப்போ போய் ஆய்வு பண்ணுறாரு, எதாவது பண்ணுறாருன்னா ஏதோ ஆர்வ கோளாறுலாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. தாவேகாவினர் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. கீழே போய் அரசு ஊழியர்களை முறைக்கிறதோ இல்லை டாக்டருங்களை மிரட்டுறதோ இந்த இதெல்லாம் பண்ணால் திடீர்னு அது ஒரு ஸ்ட்ரைக்காக மாறிச்சுன்னா அரசுக்கு சிக்கல். அந்த அம்மா போய் பண்ணாங்கல்ல, ஒரு அம்மா வெள்ளைக்கோட்டை போட்டு, ஆமாம், அந்த அம்மா டாக்டரே கிடையாது, நர்ஸுன்னு சொல்கிறாங்க. நர்ஸும் கிடையாது. டெக்னிக்கல் லேபில் அதில் இருக்கிற வேலை செய்கிறவங்க. நர்ஸில் கூட சீனியர் நர்ஸு தான் ஒயிட் கோட் போட முடியும். அதே மாதிரி டாக்டருங்க மட்டும்தான் ஒயிட் கோட் போட முடியும். இந்த அம்மா வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி இதை மாட்டிட்டு போனோன்னே பார்க்குறதுக்கு டாக்டர் போடாது. இன்னொன்று, அந்த டீன் என்ன பண்ணணும், நீங்கள் நான்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், பீட்டு பார்த்துருக்கோம். ஒரு டீனுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணால் ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான், சார் டீன் சார்ட்ட எது பர்மிஷன் கேட்டு, இல்லாட்டி ஆரம்பம் இருப்பாங்க, அங்கே பர்மிஷன் கேட்டு பண்ணுங்கள் சார், எடுக்கிறதா இருந்தால் கூட சொல்லுவாங்க. ஒரு விஷுவல் எடுக்கனாலே நம்ம அவர் தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஆய்வுன்னு வரீங்கன்னா நீங்கள் யாருங்க, நீங்கள் சரி உட்காருங்க, நான் என்ன பண்ணுறேன், சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஃபோன் போடுறேன், அவர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி வந்து அவங்க பேர்லாம் சொல்லுங்கள், அவர் பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு சொன்னால் ஓடி போயிடுவாங்க அவங்க. ஏதோ ஒரு ஒயிட் கோட்டை மாட்டிக்கின்னு ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு வந்து நின்று ஆய்வு பண்ணால் உடனே அவங்கள நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கேமரா கூப்பிட்டு பண்ணுறாங்கன்னா அந்த டீனுன்னா டீன் அது அடிமை புத்தி தெரிதா? யார் வந்தாலும் உடனே அப்படி கை கட்டிக்கு நின்றுன்னா என்ன கதை இது? டீன் தான் அங்கே அத்தாரிட்டி. அப்போ இருங்க, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு போடுறாங்க, அவர் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, இவங்களும் கட்சிக்காரங்க தானே. எது இந்த கட்சியில் இந்த மாதிரி விளம்பர கோளாறுகள், விளம்பர விரும்பிகள், இந்த மாதிரி ஆர்வ கோளாறுகள்லாம் வரும். அதெல்லாம் கட்சி தலைவர் வந்து சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, துறை அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் துறை அமைச்சர்கள்ட்ட கொண்டு போங்க, நேரடியாக போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாரு. ஆமாம். எம்எல்ஏ போய் அவர்கிட்ட மல்லுக்கு நின்றுக்கிறார். அது எம்எல்ஏடைய வேலை இல்லை. எம்எல்ஏடைய வேலை, அவர் அந்த சம்மந்தம் பாதிக்கப்பட்ட நபரை ஒன்று டெப்டி கமிஷனர், இல்லை ஜாயின்ட் கமிஷனர், இல்லை அடிஷ்னல் கமிஷனர், இல்லை கமிஷனர், யார்கிட்ட வேணாலும் கூப்பிட்டு போகலாம். ஏன்னா அவர் எம்எல்ஏ. கூப்பிட்டு போய், சார் இந்த மாதிரி விக்டீம் சார், மூஞ்சிலே குத்திரிப்பார் சார், விஷுவல் சார், நடவடிக்கைகளையும் நம்புகிறேன் சார், எங்கள் ஆட்சி கெட்ட பேர் வரக்கூடாது பார்த்துங்க சார், நடவடிக்கை வந்துடும். இவர் நேராக போய் எங்கள் சண்டை போட்டால், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தார், பொது இடத்துல வந்து அவருடைய அனுமதியின்றி வீடியோ எடுத்து போட்டு பண்ணார்ன்ற மாதிரி 4 செக்ஷன் போட்டு வழக்கு பதிவு செய்யலாம். அந்த இன்ஸ்பெக்டருக்கு அது உரிமை இருக்குது. புரியுதா? அப்போ இது வந்து ஒரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு நியாயமாக தெரியும், ஆனால் இது நடைமுறையே கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் போய் சண்டை போட்டுருந்தா அரசு ஊழியர்கள் இவர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு மொத்தமாக போராட்டத்தில் குதிச்சா எதிர்கட்சியை தூண்டி விடுமே. கண்டிப்பாக. மருத்துவரில் போய் நீங்கள் அங்கே ஆய்வு பண்ணுறீங்க, மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து, அவங்களுக்கு பெரிய சங்கம் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக, தெரியும்ல, எல்லாம் போராட்டத்தில் குதிச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு தூய்மை பணியாக வைக்க சங்கம் இருக்குது, போராட்டத்தில் குதிச்சா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாம் தேவையற்ற வேலை. எம்எல்ஏன்னு போயிட்டு அங்கே ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது, இதெல்லாம் எம்எல்ஏ ஆய்வு பண்ணலாம், எம்எல்ஏக்கு அந்த உரிமை இருக்குது, அதை முறையாக பண்ணணும். இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியாமையே வெறும் நீங்கள் மரியாதை நடத்துங்க, இங்கே கரெக்டு பாத்ரூமில் தண்ணி வரல, தண்ணி விட இல்லாமல் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள் தானே பேசுகிறாங்க. ஒரு மருத்துவ ரீதியான ஒரு புரிதலோடு போய் அவங்க இல்லை இல்லை அது நீங்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு நோயாளிக்கு அடிப்படை வசதிகள் வேணும்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறது தப்பு கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஆய்வுக்கு போகும்போது கழிவறை, இந்த மாதிரி விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள்லாம் தப்பு இருந்தால் கூப்பிட்டு கேட்கலாம். யார் டெண்டர்தாரர், யார் மெயின்டெனன்ஸு, கூப்பிட்டு வார்ன் பண்ணலாம். இந்த மாதிரி அடிக்கடி பண்ணியிருந்தால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். இல்லை சார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தனியார் மருத்துவமனைக்கு நிகரான ஒரு சேவை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு மருத்துவத்தில் இருக்க சிக்கலே
இங்கே அரசு மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளுக்கு ஏற்ற மருத்துவர்கள் இல்லை, மருத்துவ பற்றாக்குறைன்னு இருக்குது. ஸோ ஒரு அரசு சார்ந்து அமைச்சர் சார்ந்து இதை கொண்டு போய் இங்கே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மருத்துவரை அதிகப்படுத்துங்க, அதை பணி என்ன பண்ணணும்? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு தானே கோரிக்கை வைக்கணும். அதை அவர் என்ன வந்து பண்ணணும்? நேரடியாக கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தானே. கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணோம், இவர் அப்படி பேசும்போது எதிரில் இருக்கிறவங்க உங்களை மாதிரி பேசணும். நல்ல விஷயம் சார், உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன் சார், இதுவரையும் இவ்வளோ நாளாக அப்படிப்பட்ட ஆள் வந்து கேட்கலையே நான் பார்த்துருந்தேன், அதுவும் கேமராவோட வந்திருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்கள் மூலியமாகவே சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்களே ஐயா சுகாதாரத்துறை அமைச்சரை சந்தித்து, ஏன்னா நீங்கள் எம்எல்ஏ, இந்த மருத்துவமனைக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுங்க சார், நான் வந்து இதை ஒரு தனியார் மருத்துவ இணையாக நடத்துறதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன், இதை நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லுங்கள், நாங்களும் உங்களோட துணை புரிகிறோம் சார்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கணும். அவ்வளோதான், வேற என்ன சார். இப்போ தொடர்ந்து தாவேக ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சி வரும்ன்றதான் இது சொல்லுது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆவின் பதவிகளுக்கும் அதே போல் அரசு வழக்கறிஞர் பதவிகளுக்கும் பணம் பெறப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளம் வந்துக்கிட்டே இருக்குது, பத்திரிகை கூட வந்திருக்கு. ஆனால் ஒரு தூய சக்தின்னு வந்த ஒரு நிர்வாகம் இது போன்ற செயல்களை ஈடுபடுவது மக்கள் இப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாவேகாக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் நேரடியாக என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் சிலர் அரசு வழக்கறிஞர்களுக்காக அணுகிய பொழுது அவர்கள் சொன்னது, திமுக அதிமுகவினருக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை. ஏன்னா நீங்கள் போன கவர்மெண்ட்டில் இருந்து அனுபவிச்சிட்டிங்க. எங்கள் கட்சிக்காரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம், அதுலேயும் தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். அதனால் ஓப்பன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நீங்கள் திமுக ஆட்சியில் பிபிஆர் இருந்துட்டு இப்போ வந்து பிபிஆர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. தகுதியானவர்கள் தாவேக்கால இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூலிமா வாங்க. இதற்கு ஒரு குழு வச்சுருக்கோம், ஒரு பைசா உங்களுக்கு செலவு இல்லை, நீங்கள் போட்டு இது பண்ணுங்கள். தகுதி உங்களுக்கு இருக்குன்னா அந்த மாவட்டத்துக்கான பிபி மற்ற விஷயம் நான் நியமனம் பண்ணுவோம். அதனால் பணம் வாங்குவது என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவர்கள் பதில் சொன்னதாக நமது நண்பர்கள் சொன்னாங்க. அதனால் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதிலே இடஒதுக்கீடு மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த மாதிரிலாம் கூட கொண்டு போகிறாங்க. அதனால் கூடிய வரைக்கும் அவர்கள் கோர்ட்டு அவர்கள் கட்சிக்காரர்களாக அது அதிகமாக கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இன்னொன்று அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. மூணாவது பணத்தை கொடுத்து வரத்துக்குன்னா தகுதி உள்ளவங்க வரமாட்டாங்க. அதனால் பணம்லாம் கொண்டு வராதிங்க, அது இல்லை நாங்கள் வர. ஆனால் 80 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய்ன்ற மாதிரியான பேச்சுகள் அடிபடுது. அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா போனவங்க ஒரு 4-5 பேர் போயிட்டு வந்து இதான் சொன்னாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும் மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா இந்த நிழல் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதையும் மீறி அங்கங்கே எங்கேயாவது ஒன்று நடக்குதுன்னா நடக்க தான் செய்யும். இது முதலாளித்துவ உலகங்க. அப்படின்னு அப்படியே பரிசுத்தமாக தேவகுமாரன் மாதிரி இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் அப்படி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை. இதை சொல்கிறேன், என்ன நிகழ்வாக சொல்கிறேன். முதலாளித்துவ கட்சிகள் அவர்களுடைய பார்ட்டி நடத்துவதற்கு, நாளை தேர்தல் சந்திப்பதற்கோ மற்ற விஷயங்களுக்கோ அவர்கள் நிதி திரட்டத்தான் செய்வார்கள். அதை வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பாணி வச்சுக்கிறாங்க. இப்போ பாஜகலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னே வாங்கிடுவாங்க. தனிநபர்கள் அங்கே லஞ்சம் வாங்குறதுலாம் கிடையாது. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது மாட்டியிருக்காங்களா? மத்திய அமைச்சர்களில் இவர்களை சொத்து சேர்த்தா சொத்து இருக்காது. அப்போது அது வேறு மாதிரி போகும். கார்ப்பரேட்டுகளை வாழ வைப்பது, அவர்கள் மூலியமாக பார்ட்டி ஃபண்டு, தேர்தலை அதன் மூலிமா சந்திப்பது அப்படின்னு. அதனால் தமிழ்நாடு வந்து மிக கேவலமான ஒரு இதை அந்த 50 வருஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. எதுனா வாக்குக்கு பணம். இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் செலவு பண்ணுற பணத்தை பார்த்துட்டு, இந்த மாதிரினா எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் 5 தேர்தல் நடத்திடுவோமே நேரம். வட மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா ஓட்டுக்கு பணம், இந்த இதெல்லாம் தேர்தல் செலவு, இவ்வளோ செலவுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் சமூக வலைதளங்கள் மட்டுமே 500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி வாக்குக்கு பணம் கணக்கு போட்டோன்னா எங்கேயோ போயிடும். ஆனால் இப்போ என்ன ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா, ஜனங்க தான் இதை மாற்றி விட்டாங்க. நீயும் துட்டு கொடு, நீயும் துட்டு கொடு, உன்கிட்ட துட்டு இல்லையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, யாரை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும், நான் தீர்மானிக்கிறேன்னு தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ துட்டு கொடுத்தவங்க இந்த தடவை ஜெயிச்சாங்களா? கிடையாது. 2 சைடுமே தோல்வி. அப்போ துட்டு கொடுக்காதவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவர்கள் துட்டு கொடுக்காமல் வந்ததுனால அந்த பொறுப்பை உணர்ந்து நடப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வருங்காலம் அப்படி இருக்கும்னு தெரியாது. அவரவர்கள் கொஞ்சம் தங்களை வளப்படுத்திக்க தான் இந்த துறைக்கு அரசியல்லாம் வர்றதுலாம். விஜய் வேணால் உச்சத்தை விட்டு வர்றேன்னு சொல்லலாம்,
ஆனால் விஜய் கொடுக்குற எல்லாருமே அப்படியா? அரசியல்னால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் அரசியல். அப்போ எப்படி நம்ம இதில் வளப்படுத்திக்கலான்னு நீங்கள் உங்களை வளப்படுத்தி இப்போ எப்படி தெரியுமா ஆகிட்டோம்? உங்களை வளப்படுத்திக்கிறதுல தப்பே கிடையாது, பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஜனங்களுக்கும் செய்யுங்க, நல்லா பண்ணுங்கள், உங்களையும் வளப்படுத்திக்கங்க, தப்பே கிடையாது. இப்படி தான் இன்றைக்கி தேவை. ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியும். அதை தாண்டிட்டு நீ பரம யோகினாரு அந்த மாதிரி இன்றைக்கி இடதுசாரிகள் கூட இன்றைக்கி இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுலே நீங்கள் ஒரு காலத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா இடதுசாரிகள் தான் கொடுக்க முடியும். அவங்களே இன்றைக்கி இல்லை, 10 கோடி 15 கோடி. அதனால் எப்பா தேன் எடு, கொஞ்சம் புறங்கையை கூட நக்கிக்கோ, ஆனால் அந்த தேனை வந்து கொடுத்துருப்பா அப்படின்றோம். நீங்கள் முன்னாடிலாம் என்ன நடக்கும்? தேனை எடுத்து இவ்வளோ ஊண்டு பிச்சு ஒருத்தட்ட கொடுத்தாங்க கொண்டு போய் கொடுறான்னா அவர் போகிறவரில் அவர் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டு கொண்டு போயிடும், அவர் இன்னொருத்தர் அவர் கொஞ்சம், லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு தேனி இருக்கிற இவ்வளோ ஊண்டு தான் இருக்கும், அங்கே போய் சேரும். இப்படி தான் டெண்டர்களில் கமிஷனு 30%, 20%. இப்போ என்ன முடிவு? ஐயா 5% போடுங்க, அப்போ ஒழுங்கான ஒரு இது செலவாகும். 2% பார்ட்டி ஃபண்டு, 2% மினிஸ்டர், 1% ஏதோ அதிகாரிகள், அப்படி இப்படி போட்டோம். மீதி டெண்டர்தாரர் நல்லா செலவு பண்ணுவான். அந்த பாலம்னா பாலத்துக்குரிய முறையாக இருக்கும், இல்லாட்டி மண்ணை தான் அதிகம் போடுவான். இந்த ஒரு பாலம் அடிச்சுட்டு போச்சே திருவண்ணாமலை, ஒரு பாலத்து மேலே தண்ணியே தேங்கிச்சு தெரியுமா? பாலத்து மேலே ஆறு ஓடின அதிசயத்தை நிகழ்த்தியவர்கள் இவர்கள் தான், பழைய ஆட்சியினர். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் களையணும், நிர்வாகம் ஒழுங்காக கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும், அவ்வளோதான். அதை தாண்டி நீ கரெக்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் யார்ட்டையும் முடியாது. அதை நோக்கி நகர்ந்துச்சுன்னா உண்மையிலே பாராட்டலாம். குட் கவர்னன்ஸ். நீங்கள் இனிமேல் ஓட்டுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் வருங்காலத்தில். ஏன்னா என்ன கொடுத்தாலும் ஜனங்க வாங்கிட்டு யாருக்கு போடணும்னு அது தீர்மானித்து வச்சுக்குது. இந்த விஜயகாந்த் சொன்ன மாதிரி, இப்போ லேட்டஸ்ட்டாக முதல்வர் விஜய் சொன்ன மாதிரி, பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஓட்டை யாருக்கு போடணுமோ தீர்மானிச்சிங்கன்னு. இப்போ அந்த நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ இனிமேல் யாராவது துட்டு செலவு பண்ணுவாங்களா? செலவு பண்ணாலும் இப்போ மேலே இருக்கிற கொடுத்தாருன்னா கீழே இருக்கிறப்பா வச்சுக்குவார். என்ன கொடுத்தாலும் இது யாருக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிக்கிதோ அவங்களுக்கு தான் போடும். அதுவும் இந்த தடவை பெருசாக உடஞ்சிருக்குது. எப்படி? திமுக குடும்பம் அப்படின்னு முடிவு பண்ண இடத்துல 15 ஓட்டு இருக்குன்னா 13 ஓட்டு தாவேகா விழுந்துருக்கு. இஸ்லாமியர்கள் அப்படின்னு முடிவு பண்ணால் 10 ஓட்டில் 4 ஓட்டாவது அங்கே விழுந்துருக்கு. ஆனால் இஸ்லாமியர் பெரும்பாலும் திமுக தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா திமுக இது கூட வந்திருக்காது. அப்புறம் கிறிஸ்துவர்கள் 10 ஓட்டில் 9 ஓட்டு விஜய் அப்படின்ற மாதிரி விழுந்திருக்கு. இதோட இவர்கள் பெரிதும் நம்பியிருக்கிற சில சமுதாயம்லாம் அப்படியே கொத்து கொத்தாக விஜய்க்கு போட்டிருக்காங்க, தாவேகாக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடஞ்சி போச்சு. இந்த ஏரியா நம்ம ஏரியாயா பணத்தை வச்சு அடிச்சா முடிச்சிடலான்னு நினச்ச இடத்துலலாம் பணத்தை வாங்கிட்டு திருப்பி அடிச்சிட்டாங்க. அதனால் வருங்காலம் எனக்கு தெரிஞ்சு பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கலாம்னு நினைக்கிறது ரொம்ப குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரேடியாக இருக்காதுன்னு நினைக்க வரல. இன்னும் போக போக இது குறைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக சார். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போக போக விஜய் அவருடைய ஆட்சியும் அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு நன்றி சார்.